முன்னாடி வந்து அரசியல் செய்ய மாட்டாங்க. அவங்க படிச்ச வேலை, குடும்பம், குட்டி இப்படிதான் இருப்பாங்க. நாங்க வந்து செய்யணும்னா ஏன் வந்து செய்யறோம்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. காசு கொள்ளடிக்க பண்றோம், ஒரு பேரு புகழுக்காக பண்றோம். நம்ம வீட்டு பிள்ளைங்க வாழணும், மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பணி செய்யணும். இந்த கொள்ளடிக்கிற கும்பல்ல வந்து காப்பாத்தி வைக்கணும் இந்த பூமின்றதுக்காக தான் போராடுறோம். ஒரு வாய்ப்பு சரி பாட்டி பண்ணிக்கிறாங்க பாருங்க. கொள்ளடிக்கிற கும்பல் தான் இந்த வயசுலயும் தெரியுது இல்ல பாட்டி? அப்படி நடத்தியாமா இந்த காலம் கல்யாணம் போய் போக முடியாது. அப்படியே கட்டி வச்சு கட்டிக்கிட்டு அதேதான். காசு கொடுக்குறவங்க நீங்க சொல்றது யாரு தெரியுமா? காசு கொடுத்து ஓட்டு கேட்கறாங்க பத்தி அவங்க தான். காசு வாங்கி வச்சுக்கோங்க. நம்பர் பட்டன்மா காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சு பெட்டியில 2ஆம் நம்பர் பட்டன் அழுத்துங்க. சரியா? என்ன பண்ணுறீங்க? சரி சரி சரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓட்டு போடுற வயசுல காலேஜ்ல படிக்கிறவங்க அதெல்லாம் போடு காட்டுவாங்க. சரிங்க போயிட்டு அம்மா 2ஆம் நம்பர் பட்டன் சின்னது ஓட்டு போட்டாதான் சாரா தெரியும். ஒத்த ஓட்டு தான் நம்ம சொத்தை கேட்க போறதுல. ஒத்த ஓட்டு நம்ம போடுறோம். சார் சார் போடுறோம் பா. ஏறல் தருவாங்க எல்லாரும் கொடுத்தாங்க. ஆச்சு வந்தப்ப என்ன ஏறி வர வழிகறங்க நாங்க வழிச்சு தான் நடக்குறோம். மாத்தி போடுங்க. மாற்றவும் கொடுக்கணும்ல நீங்க. சரி போடுறோம். நீங்க போட்டதுக்கே போட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். மாத்தி போடுங்க. சரி சரி. ஐயோ டிவில வருமா? ஒரே நல்ல ஆஃபர்மா. சாம்பார் சாப்பிடுறீங்க. கள்ளக்குறிச்சில 55 பேர் இறந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன? அந்த சாராயமான. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல 38 இளம் விதவைகள் இருக்காங்க. எல்லாமே எத்தனை கால் இருந்திருக்கு. அதெல்லாம் யாருக்கு பாவம்? நமக்கு தானே. இந்த திமுக ஓட்டு போட்டதுனால இத்தனை உயிர் போயிருக்கு. அந்த பாவம் யாருக்கு வரும்? நமக்கு தானே. எத்தனை கோயிலுக்கு போன அந்த பாவத்தை திட்டுப்படி பண்ண முடியுமா? இந்த பாவத்தை பிராச்சியமா மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இவர் மது ஒழிக்கிறேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துங்க. முன்னாடி போங்கடா. போங்க அன்பார்ந்த தாய்த்தமிழ் உறவுகளே, எந்த வெங்காயமும் வளராங்க. படிக்க தெரியலனால 2ஆவது இடத்துல அமைக்கிட்டு வந்துருங்க. சரிங்களா? உங்க கூட வருவாங்கல்ல 4-5 பேர், அவங்களையும் சேர்த்து போட வைக்கணும். சரிங்க மாட்டி. அம்மா ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. நல்லது செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். ஏமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன். நேர்மையான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. காசு கொடுக்க மாட்டோம்னு கேக்குறாங்க. அறியாமையில இருக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி அறியாமை தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சில பேர் இருப்பாங்க. அதை கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு மைக் சின்னத்துல ஓட்டு போடுவீங்க. ஒரே ஒரு தடவை உங்க வீட்டு பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றிமா. நன்றி நன்றி நன்றி. அம்மா உங்க ஒரு ஓட்டு ஒரு 4 பேர்கிட்டயா சொல்லி போட வைங்க. நீங்க ஒரு 4, அந்த அக்கா ஒரு 4, மொத்தம் ஒரு 10 ஓட்டு போட வச்சாதான் ஜெயிக்க முடியும். நன்றி. பெண்களுக்கு ஆண் ஒட்டு வைக்கணும். இவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அன்பு தங்கை லட்சிய உறுதி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அண்ணன் சீமானியார் தலைவர் பிரபாகரன் அவருடைய லட்சிய உறுதி ஏற்று களத்தில் நிற்கின்றார். தங்கச்சி மைக் சின்ன மறந்துடாதீங்க. அந்த குழந்தைக்கான
சமூகம் நல்லா இருக்கும் நாளைக்கு வரும் பொழுது. அதுக்காக தான் உன் தங்கச்சி நிக்கிறாங்க. தெரிவுண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு மகள் தான் உங்களுடைய வேட்பாளர். பேசிட்டாங்க, மறுபடியும் போயிட்டு வரோம். இன்றைக்கு 6 மணிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இங்கதான் நேமூர் பேருந்து நிறுத்தத்துல பேசுறார். அதான் அவசியம் வரணும். நீங்க பெண்களால் இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை. உங்களுடைய மகள் அபிநயா அவர்கள். நன்றி தம்பி. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் களத்தில் நிற்க வைக்கப்பட்டுள்ள இந்த மண்ணின் வழியுணர்ந்த பிள்ளை மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கு மைக் சின்னத்திற்கு தந்து நீங்கள் வெல்ல வைக்கணும். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு அரிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த மண்ணினுடைய மக்கள், தமிழ் மக்கள் நாம் தமிழருக்கு வெற்றியை கொடுத்தார்கள் என்ற ஒரு பதிவை செய்வதற்காக களம் காத்துக் கொண்டிருக்கிறது. அதை தீர்மானிக்கின்ற ஆற்றல் உங்கள் கைகளில் வாக்கு என்ற அதிகாரமாக இருக்கிறது. அண்ணா ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா. தங்கச்சேக்கா போயிட்டு வரோம். உங்கள் ஒற்றை விரலை வைத்து வாக்கு இயந்திரத்தில் முதல் பெட்டியில் 2வது வரிசையில் இருக்கக்கூடிய மைக் சின்னத்தை அழுத்தும் பொழுது நிச்சயம் உங்களுடைய மனதில் ஒரு முதலில் நிம்மதி பிறக்கும். அதற்கு பிறகு இந்த மற்றவர்களைப் போல வாக்குறுதிகளை மட்டும் தந்துவிட்டு செல்வதில்லை அல்ல, இந்த மண்ணோடு மக்களோடும் நின்று உறுதியாக இறுதி வரை போராடி வென்று கொடுப்பேன் என்று லட்சிய உறுதியோடு வந்து கொண்டிருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள். சத்தியத்திற்கு இது ஒரு இடைத்தேர்தல் தானே. இடைத்தேர்தல்ல ஒரு நேர்மையான உங்களுக்கு சட்டமன்றத்திற்குள்ள அனுப்புங்கம்மா. மற்ற கட்சிகள்லாம் நீங்க ஓட்டு போட்டு தேர்வு பண்ணீங்கன்னா 10ஓட 1 தான். ஏன்னா எல்லா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்துல இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரே ஒரு ஆளை அனுப்பி பாருங்க, ஒரே ஒரு முறை அனுப்பி பாருங்க. சட்டமன்றம் எப்படி அதிர்துன்னு பாருங்க. உங்க வீடு தேடி நலத்திட்டங்கள் வந்து சேரும். பாப்பா என்ன படிக்கிறீங்க? காலேஜா? கல்லூரியில எல்லார்கிட்டையும் பேசணும், சரியா? அரசியல் பேசணும். நம்மள யார் ஆளணும்ன்றது நம்ம தானே முடிவு பண்ணணும். சொல்லுங்க, மைக் சின்னத்துல ஓட்டு போட சொல்லுங்களா? 50 ஓட்டு நம்பி போலாமா? மைக் சின்னனுடைய சின்னம் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னம் மைக் சின்னம். இன்று மாலை சரியாக 5 மணிக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் நேமூர் பேருந்து நிறுத்தத்தில் புரட்சி முழக்கம். தங்கச்சி மைக் சின்னம் மறந்துடாதீங்க அக்கா. மைக் சின்னம் வாக்குப்பெட்டி முதல் வாக்குப்பெட்டியில 2வது இடத்துல இருக்க வரிசையின் 2ல இருக்கும். மைக் சின்னம் மறந்துடாதீங்க அண்ணா. மைக் சின்னம்னா மறந்துடாதீங்க அண்ணா. உங்களோட வேட்பாளர் மருத்துவர் அபிநயா வந்து பாக்குறாங்க. மற்ற வேட்பாளர்கள் வெற்றி தொடர்ச்சி அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க. வந்து பார்ப்பாங்க. தம்பிங்களா மைக் அவங்களுக்கு துண்டறிக்கை கொடுங்க. தம்பிங்களா தம்பி அவங்களுக்கு துண்டறிக்கை கொடுங்க. மைக் சின்னனுடைய சின்னம் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னம் மைக் சின்னம். இன்று மாலை சரியாக 5 மணிக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் நேமூர் பேருந்து நிறுத்தத்தில் புரட்சி முழக்கம். தங்கச்சி மைக் சின்னம் மறந்துடாதீங்க அக்கா. மைக் சின்னம் வாக்குப்பெட்டி முதல் வாக்குப்பெட்டியில 2வது இடத்துல இருக்க வரிசையின் 2ல இருக்கும். மைக் சின்னம் மறந்துடாதீங்க அண்ணா. மைக் சின்னம்னா மறந்துடாதீங்க அண்ணா. உங்களோட வேட்பாளர் மருத்துவர் அபிநயா வந்து பாக்குறாங்க. மற்ற வேட்பாளர்கள்